Hello everyone, you're welcome by Mother of Daughters. இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோம் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஹோம் அண்ட் கிச்சன் ஆர்கனைசேஷன் அப்படின்னோடனே ஆர்கனைசர் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நான் என்னோடய ஹோமில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சில ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில திங்ஸ்க்கு சின்ன மேக் ஓவர் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால டைட்டில் வந்து நோ காஸ்ட் அண்ட் லோ காஸ்ட் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரீசெண்டாக இந்த டீக்கூட் சாப்பிங் போர்டு வாங்கினேன் அப்படின்றதுனால நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னோடய பழைய சாப்பிங் போர்டு அப்படின்றது வந்து யூஸ் பண்ணாமலே இருந்துச்சு. இது ப்ராடக்ட் வந்து நான் இங்கே நியர்பை உள்ள ஒரு ஷாப்பில் வாங்கினது தான், பாத்திர கடையில் 140 என்னமோ தான் வாங்கினேன். பட் ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 260 ரேஞ்சில் இருக்கும். இந்த சாப்பிங் போர்டை ப்ளைனாக ட்ரேவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இதுக்கு ஒரு சின்ன ரைஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுனால ஒரு 1/2 இன்ச் அளவுள்ள ஒரு வுட்டன் ஃப்ரேம் மாதிரி இதுக்கு கொடுத்தாச்சு. இது நான் பண்ணது வந்து நியர்பை கார்பெண்டர் ஷாப்பில் தான் பண்ணேன். பட் இந்த சின்ன மேக் ஓவர் வந்து ஷாப்பில் கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. ஹார்ட்வேர் ஷாப்பில் நமக்கு நிறைய இன்ச்சஸ் சைஸில் பீடிங் ஃப்ரேம் மாதிரி கிடைக்கும் வுட்டனில், அதை மாதிரி வாங்கி வச்சும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னா மெட்டலில் கூட அதை மாதிரி நம்ம பண்ணலாம். கிச்சன்லே ஆகட்டும் எங்கே ஆகட்டும் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா வுட்டன் ஆர்கனைசருக்கு தனியாக ஒரு பிளேஸ் உண்டு. அதனால தான் நம்ம இப்போ ஆன்லைனில் பார்க்குற நிறைய கிச்சன் ஆர்கனைசர் ஆகட்டும், கிச்சன் க்ராசரி ப்ராடக்ட் ஆகட்டும், அது எதுவுமே ஒரு வுட்டன் ட்ரேலையோ இல்லை வுட்டன் பாக்ஸ் ஆர்கனைசர்லேயோ இருந்துச்சு அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த ட்ரேயில் கொஞ்சம் பிளேஸ் இருந்துச்சு அப்படின்றதுனால என்னோடய வுட்டன் ஸ்பேட்சில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து ஸ்பேட்சில் எல்லாம் கொஞ்சம் கலர் ஷேட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருந்துச்சு அப்படின்றதுனால ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மட்டும் அங்கே வச்சேன். பட் அதோட பேஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை அப்படின்றதுனால ஒரு செராமிக் கப் வச்சு அதை ஹோல்டராக்கி அந்த பிளான்ட்டை அதில் வச்சாச்சு. எப்போவுமே ஒயிட் வித் வுட்டனுக்கு வந்து ஒரு நல்ல கிளாஸி லுக் இருக்கும், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது அட்லீஸ்ட் ஒரு 60 ருப்பீஸாவது நமக்கு அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றது 0 காஸ்ட்டில் தான் வரும். ஏன்னா ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான் இந்த பாக்ஸில் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தாலே இன்றைக்கி ஆன்லைன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆர்கனைசர் முக்கால்வாசி நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் கிடைக்கும். ஸோ புதுசாக பிளாஸ்டிக்கில் அதை மாதிரி வாங்காமல் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாலெட்டுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கு அது ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உள்ளே கிளியராக ஒயிட்டில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம எக்ஸாக்டாக உள்பக்கத்தை வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா பெருசாக அதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. அதாவது பெயிண்ட்டோ இல்லை ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதோ அந்த மாதிரி எந்த ஒர்க்கும் இருக்காது. ஓப்பன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உள்ளே அப்படின்னா நம்ம ஒரு ஒயிட் சார்ட் கூட அந்த ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி அதில் எதுவுமே பண்ணலை. பட் அதுக்கு பதிலாக அந்த லாக் பண்ணுற இடத்துக்கு ஒரு சின்ன வெல்க்ரோ வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி இந்த ரோல் இருந்துச்சு, நான் கர்டைனுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுனால. அதில் லூப் அண்ட் ஹூக் டைப்னு 2 டைப் வரும். நம்ம அதில் வந்து ஜாயின் பண்ணி ஒட்டுறதுக்காக அந்த 2 ரோலுமே இருந்தால் தான் நம்ம அட்டாச் பண்ண முடியும். அந்த ரோலில் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு 2-வே டேப்பில் அதை அட்டாச் பண்ணி அந்த பாக்ஸில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். இது க்ளோஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, என்கிட்ட இருந்துச்சு அப்படின்றதுனால நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ப்ளைனாகவே ட்ராயர் ஆர்கனைசராக யூஸ் பண்ணும்போது இதை இவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ட்ராயர்ஸ்லேயோ இல்லை ஓப்பன் ஷெல்ஃப்லேயோ நமக்கு தேவையான திங்ஸை செக்ரிகேட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லோ காஸ்ட்டில் நான் பண்ணியிருந்த ஒரு வால் டெக்கர் ஐடியா. இது என்ட்ரிவே மேக் ஓவர் வீடியோவில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வுட்டன் ஸ்பேச்சுலாஸ் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே இருந்தது. கலர் வந்து ஃபேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்றதுனால நான் இதை குக்கிங்க்கு யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக ஒரு கிச்சன் மேக் ஓவர் பண்ணும்போது இதை கிச்சனோட பேக் ஸ்ப்ளாஷ் ஏரியாவில் ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன்.
உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெயிண்ட் எல்லாம் பண்ணி கன்வெர்ட் பண்ணி மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது அதிரசம் ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தது. பாத்திர கடையில் தான். இது ₹100க்கு கிடைக்குது அப்படின்னப்பவே எனக்கு டவுட் வந்திருக்கணும். பட் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி வாங்கினேன். பட் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே ஹீட் பட்டு அதில் உள்ள அந்த லேயர் எல்லாம் பல்ஜ் ஆக ஆரம்பிச்சுது. அதை யூஸே பண்ணாமல் வச்சுருந்தேன் அப்படின்றதுனால, இப்போ ரீசெண்டாக என்னோடய உருளி பாத்திரத்துக்கு ஒரு உடன் ஹோல்டர் மாதிரி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ஒரு ஐடியாவா அப்படின்னு கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றிடாதீங்க. பட் நோ காஸ்ட்டில் இதை வந்து நம்ம ஒரு டெக்கார் பீஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால தான் நான் இதை ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரீசெண்டாக என்னோடய பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ட்ரியோ கிளாஸ்வேரில் மாற்றிருந்தேன். ஒரு 3 கண்டெய்னர் செட் சேம் குவான்டிட்டியில் வர்ற மாதிரி இருக்கும். அதோட பாக்ஸ் வந்தது வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது. நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ இதை ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு யூசுவலாக நம்ம ஒரு ஸ்டிக்கர் வாங்குவோம் இல்லையா, அதை மாதிரி வச்சு தான் இதை பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய வீட்டில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், கிச்சன் அப்படின்னு நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆர்கனைசர் நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக கார்ட்போர்டில் கன்வெர்ட் பண்ணுற எந்த ஆர்கனைசருமே நான் ட்ரெஸ் வைக்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன பூச்சி வந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பயம். என்ன தான் நாப்தலின் பால்ஸ் போட்டாலும். அதனால் மற்ற ஆர்கனைசேஷன் ஏதாவது திங்ஸ் வைக்கிறது, வாஷிங் லிக்விட்ஸ் அந்த மாதிரி இடங்களில் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த அதே பிராண்டில் வாங்கின ஸ்டிக்கர் தான். பட் இந்த தடவை கொஞ்சம் ஒரு குவாலிட்டி வந்து ஓகேவாக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே. பட் இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்த இதே மாதிரி வாங்கியிருந்தேன்னு சொன்ன எல்லா ஆர்கனைசர் ஸ்டிக்கரையுமே காட்டுறேன். கொஞ்சம் பிராண்டடான குக்வேர்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது வர்ற அந்த அட்டை பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியில் இருந்த ஒரு சில பாக்ஸ் எல்லாம் நான் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டர் ஹீட்டருக்கு உள்ளது வந்து ஹைட் வைஸில் ரொம்ப லாங்காக இருக்கும். அதை வந்து ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு பாக்ஸ், அந்த சைடையுமே டேப் போட்டு பண்ணிவிட்டு அது மற்ற 2 ஹாஃப்லேயும் பாக்ஸ் மாதிரி வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அந்த வேவி பேட்டர்ன் மாதிரி இருக்கிற அந்த லேயர் எல்லாம் இதில் ரொம்ப திக்காகவே இருக்கும். என்னதான் கிச்சனில் பெரிய கபோர்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் இதை மாதிரி பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நீட்டாகவும் இருந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பிக் ஷாப்பர் பேக் இது இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். இதையுமே நிறைய இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து கார்ட்போர்ட் பீஸை வந்து ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி வச்சு நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். பட் சொன்னேன் இல்லையா, நான் கிளாத்தோ இல்லை மற்ற மாதிரி ட்ரெஸ் வைக்கிற இடத்துல வந்து நான் அதிகமாக கார்ட்போர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். நமக்கு இந்த பேக் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அது நல்ல ஸ்டிஃபாகவே இருக்கும். அதை வந்து இது மாதிரி பாதியாக மடித்து விட்டுட்டு, அதாவது உள்பக்கம் வெளியில் வர மாதிரி மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னஸ்ஸே போதும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. இதில் நான் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கர்டைன், சோஃபா கவர், டைனிங் டேபிள் கவர்ஸ் இதெல்லாம் இப்படி எடுக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு இதையே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த டின் மெட்டீரியல் பாக்ஸஸ் இது எல்லாமே ஒரு நல்ல ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம். பென் வாங்கும்போது, அது இல்லாமல் ஸ்வீட்ஸ், குக்கீஸ் எல்லாம் வாங்கும்போது இருக்கிற டின் பாக்ஸஸ்லாம் இதெல்லாம். அது இல்லாமல் இந்த ஜிப்லாக் கவர்ஸ் வந்து இன்னர் வேர்ஸ் எல்லாம் வாங்கும்போது நமக்கு கிடைக்கும் இல்லையா, அது எல்லாமே ஆர்கனைசேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய கிறிஸ்மஸ் டெக்கார் திங்ஸ் எல்லாம் இது மாதிரி தனித்தனியாக பிரித்து ஜிப்லாக்ஸில் போட்டு அதுக்கப்புறம் பெரிய பாக்ஸ் ஆர்கனைசரில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டர் சென்சார் கேண்டில்ஸ், பேட்டரி கேண்டில்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங் லைட்ஸ் இது எல்லாமே தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எடுக்கும்போது நமக்கு கன்ஃபியூஷனும் இருக்காது. ஒன்று கொலாப்ஸ் ஆகி நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் லைட்டெல்லாம் டேமேஜ் ஆகாமலும் நம்ம பார்த்துக்கலாம். என்னோட பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் மாற்றிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அதோட பழைய பேக்கோ இல்லை பாக்ஸோ வந்து நமக்கு ரீயூஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜில் தான் இருக்கும். இதோட லிட்டில் வந்து ஸ்மெல் வந்து போகலை அப்படின்றதுனால தான் நான் ஆக்சுவலாக மாற்றினேன். இந்த மில்டன் பாக்ஸில் 3 பாக்ஸ் வரும், ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்ட்டு. இப்போது இந்த பேக்கை நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருந்த டின் பாக்ஸ்லலாம் வந்து நம்ம இப்போது இதை ட்ராவல் கிட்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கு எடுத்துகிட்டு போகிற திங்ஸை தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சு இது ஒரு டாய்லெட்ரி கிட்டாக யூஸ் பண்ணலாம்.
நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற டாய்லெட்ரி கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து தனித்தனியா அவங்களாவே ஒவ்வொரு பிரான்ச் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அ ஃபேஸ் வாஷ் வைக்கிறதுக்கோ, இல்ல ஏதாவது கோம்பு வைக்கிறதுக்கோ, ப்ரஷ் வைக்கிறதுக்கோ தனித்தனியா வந்து நெட்டட்ல ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்காது அப்படின்றதுனால, இத மாரி தனித்தனியா பாக்ஸ் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா, நமக்கு நீட்டா ஆர்கனைஸ் பண்ண மாரி இருக்கும். எடுத்துட்டு போய் நம்ம யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி திங்ஸ் வந்து நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஜுவல்லரி ஷாப்ல குடுக்குற ரிட்டர்ன் கிஃப்ட்டா இருக்கட்டும், அது கூடவே வர்ற பேக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வாங்குற ஜுவல்லரி இருக்கிற பாக்ஸ் இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் எங்க வீட்ல இருக்கிற திங்ஸ நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபேன்சியா வர்ற பவுச்சஸ்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம ட்ராவல் டைம்ல வந்து அதில டெலிகேட்டா இருக்கிற திங்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுச்ல வந்து நான் என்னோட ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பவுச்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பசங்களோட சின்ன வயசுலேருந்து இருந்த எல்லா ஐடி கார்டையுமே இதில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாக்ஸஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இத கட் பண்ணி, அதில உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பெயிண்ட் பண்ணி அதெல்லாம் பண்றதுக்கு, ட்ராயர்க்குள்ள வச்சு யூஸ் பண்ணும்போது அப்படியே யூஸ் பண்ணலான்னு தோணுச்சு. அதில ஸ்பாஞ்சியா இருக்கும் அப்படின்றதுனால வாட்ச் எல்லாம் அதில வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஸ்டிஃப்பா இருக்கும்போது நான் ட்ராவல் டைமுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு அளவுக்கு மேல அத நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீவா வந்த குவாலிட்டின்றது அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். பட் ஜிப்பு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கிறது வந்து, இந்த மாரி எக்ஸ்ட்ரா மேட் எல்லாம் இருக்கும் இல்லையா? எவ்ரி வீக் மாத்துறது. அந்த மாரி மேட் எல்லாம் போட்டு, அதில கொஞ்சம் நாப்கின் பால்ஸும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிராண்டோட பேக்ல வந்து ஜிப்பர் எதுவும் கிடையாது. ஸோ, இத வந்து ஒரு டோருக்கு பின்னாடி அண்டர் சிங்க் கிட்ட வந்து நான் மாட்டி வச்சுட்டு, அதில வந்து கார்பேஜ் பேக் போட்டிருக்கேன். இத வந்து நம்ம டிஸ்பென்சர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்டில் வழியா தேவையான அளவுக்கு வெளியில விட்டுட்டோம் அப்படின்னா, அன்னன்னைக்கு தேவையானத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, மீதிய நம்ம அப்படியே ஹேங் பண்ணி விட்டுறலாம். ஸோ, க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுனால இதுக்கு பிராண்டடான ஆர்கனைசர் தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்ல. பட் நீட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய நன்றிகள். இந்த விளாக் ஏதாவது ஒரு வகையில இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் விளாக்.